ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஃப் சேல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓட்ஸ் உப்புமாவு தான் செய்ய போகிறோம். ஓட்ஸ் வெஜ்ஜி உப்புமாவு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அங்கே எப்படி செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. வெயிட் லாஸு நினைக்கிறவங்களாம் இதை எடுத்துக்கலாம். நிறைய வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து உப்புமாவை வந்து கஞ்சி அப்படி இப்படின்னு பண்ணால் ஓட்ஸ் நல்லா இருக்காதுன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம். கஞ்சி ஒரு நாளைக்கு உப்புமா ஒரு நாளைக்கு நான் கஞ்சி பண்ணியிருந்தேன், இன்றைக்கி உப்புமா பண்ணியிருக்கேன். அப்புறம் வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம். ஓட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். ஏன்னா அந்த குழகுழப்பு இருக்கும், அதனால் ஓட்ஸ் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த குழகுழப்பு தனம்லாம் இருக்காது, கடாயிலே நம்மளுக்கு ஒட்டாது. தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓட்ஸ் வந்து வறுத்து ஒரு கப்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து சிம்பிள் தான், எனக்கு ரொம்ப தேவைப்படாது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கோஸ் நிறைய துருவி வச்சுருக்கேன். ஒரு கேரட் எடுத்துருக்கேன். கோஸ் நம்ம இஷ்டம் தான் சேர்த்துக்கலாம். நல்லா புடிசாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வந்து சீவிட்டேன். நல்லா அலசி அழகாக 2 டைம் அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். கோஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப தேவையானது தானே, அதனால் நான் ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய கூட சேர்த்துக்கலாம், தப்பே இல்லை. எண்ணெய் வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வச்சுருக்கேன். 1 கப்பு ஓட்ஸ்க்கு 2 கப்பு தண்ணி வைக்கணும், 1க்கு 2 வைக்கணும். ஏன்னா அது குழகுழப்பு தான், நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். வாங்க நம்ம வந்து இப்போ வந்து எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கி தேவையான பொருட்கள் எல்லாமே. வாங்க, கடாய் வச்சாச்சு, ஆயில் போட்டாச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, அதே டைமில் வெயிட் லாஸ் போடாத ஒரு வெயிட் லாஸ் நினைக்கிறவங்களாம் இது எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆனோடனே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து காயில் இதை வதங்கக்கூடாது. அதேமாதிரி சுற்றி ஓரம் வந்து எடுத்து விட்ருங்க உடனே. வெங்காயம் இல்லாத கலர் சேஞ்ச் ஆகிடும், கருப்பாக வச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் நல்லா வந்து பாதி வேக்காடை வந்து வதக்குனாவே போதும். நம்ம இன்னும் பட்டாணி, பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். எங்கிட்ட இருந்தது 2 காய் தான் இருந்தது, அதனால் நான் வந்து கேரட்டும் கோஸும் எடுத்துருக்குறேன். இப்போ இந்த டைமில் நம்ம வெளியில் போக முடியல, எனக்கு இவ்வளோ காய் தான் கிடச்சிது, அந்த காயை வச்சு நான் செய்கிறேன். பட்டாணி, பீன்ஸை நான் போடலை. உப்பு தேவையான போட்டாச்சு. நான் வந்து இப்போது கோஸும் கேரட் மட்டும் எடுத்துருக்கிறேன், அதை வச்சு நம்ம இப்போ செய்யலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வந்து காய்கறிலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதுவும் நம்ம வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்குனாவே போதும். உப்புலாம் போடுறதால சீக்கிரம் வதங்கிடும். இன்னும் ஒன்றும் கலர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால தான் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. டேஸ்ட்டும் மாறி ரொம்ப நேரம் வெந்த காய். அதனால் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து கண்டினியூ வதக்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 கப்பு ஓட்ஸுக்கு 2 கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சேர்ந்து தண்ணி வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஓட்ஸு கொட்டி கிளறிக்கலாம். இப்போ வந்து ஓரம் தள்ளி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து நம்ம மூடிக்கலாம். நம்ம மூடி போட்டு சீக்கிரம் தண்ணி கொச்சிடும். தண்ணி திட்டமாக இருக்குது பாருங்கள், தண்ணியும் அந்த கோஸும் அளவு திட்டமாக இருக்குது பாருங்கள். அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் சீக்கிரம் நல்லா பல வரும் உப்புமாவு. எப்படி இருந்தாலும் கோஸ் வந்து ஓட்ஸ் வந்து குழகுழப்பு தன்மை இருக்கும், அதனால் நம்ம வறுத்துட்டு சேர்த்துருக்குறோம். மூடி வச்சு 2 நிமிஷம் ஆனோடனே இப்போ வந்து ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் தான், அது நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்குறோம், அதனால் நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. மூடி வச்சோடனே நம்ம பசங்களுக்கு கூட தரலாம், இது ரொம்ப நல்லது தான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு தான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நல்லா மலர்ந்துருக்கும் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் இந்த உப்புமாவுக்கு, அதுதான் குழகுழப்பு தன்மை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த டைமில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெஜ்ஜி உப்புமாவுக்கு எப்போயுமே நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு இது பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒட்டாமே வந்திருக்கு, நல்லா பலன்னு வந்திருக்கு. காய் நிறைய சரிபாதியாக போட்டுருக்கனால டேஸ்ட்டும் நல்லா பாருங்கள். நிறைய காய் தான் அதிகமாக தெரியுது. நான் வேணும் தான் காய் நிறைய போட்டேன். நம்மளுக்கு குவான்டிட்டி நிறைய வரும், வெயிட் லாஸ் நான் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும் காய்கறிலாம். அதனால் வாங்கின பவுலில் மாற்றிட்டு வாங்க, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.